ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நம்ம நாட்டு தக்காளி வந்து இங்கே பாருங்களேன், இந்த சைஸ்லலாம் பழுத்துருது. நம்மளும் வந்து பழுத்தோடனே இன்னும் கொஞ்சம் பெருசாகும் பழுக்கிறப்ப. இந்த சைஸில் நம்ம பறிச்சிக்கிட்டே இருக்கோங்க. ஆனால் மடிப்பு தக்காளியும் இந்த லைபீரியன் தக்காளி இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் வந்து நான் இன்னும் பறிக்கவே இல்லை. ஒன்று கூட காய் தான் பறிச்சிருக்கேன் சமைக்கிறதுக்கு. பழுக்கட்டும், பழுத்தப்புறம் பறிக்கலான்னு சொல்லிட்டு வெயிட்டிங். இங்கே பாருங்களேன் எவ்வளோ பெருசு இருக்கா. இதுதான் மேக்ஸிமம் சைஸு. அது போக இன்னும் ஒரு 2-3 பேர் இந்த இருக்கலாம். இவளும் இந்த மேக்ஸிமம் சைஸ். ஆனால் எல்லாத்துலேயும் ஓட்டை இருக்க மாதிரி இருக்குது இந்த செடியில் மட்டும். ஏன்னா இதை கொஞ்சம் பராமரிக்காமல் அப்படியே தரையாக அந்த ஒதுங்க வச்சேன் பார்த்தீங்களா, க்ளீன் பண்ணும்போது அப்படியே போட்டுட்டேங்க. அப்புறம் அது அப்படியே செத்து போயிடுச்சு. அப்படியே படுத்து ஒரு மாதிரி வாடி வதங்கிடுச்சு. அதுக்கப்புறமும் பிக்கப் ஆகுதா பார்க்கலான்னு சொல்லிட்டு தண்ணி 4 நாள் கழித்து தண்ணி ஊற்றினா அதுக்கப்புறம் பிக்கப் ஆகி நல்லா வந்துடுச்சா. அதில் காயெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனாலும் பெருசாக வந்திருக்கு. இன்னும் பூக்கள் அந்த 2 காய் ஏற்கனவே இருந்தது தான். இனி தான் மொட்டுக்கள் வரும். பெரிய காய் 2ம் இன்னும் பழுக்காமல் இருக்குது. ஸோ மடிப்பு தக்காளி யாராவது வச்சுருக்கீங்களா, லைபீரியன் தக்காளி யாராவது வச்சுருக்கீங்களான்னு சொல்லுங்கள். எவ்வளோ பெருசு வந்ததுக்கப்புறமா அது வந்து பழுக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா எவ்வளோ பெருசு வந்துக்கிட்டே இருக்குது, ஆனாலும் பழுக்கவே மாட்டேங்குதுங்க. எவ்வளோ பெருசு தான் வருவானே தெரியல. விட்டா ஒரு தக்காளி இப்போவே 1/4 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். இதை விட பெருசாக வரும் போல் இருக்குது மடிப்பு தக்காளி. இங்கே பாருங்களேன், விட்டா 1/2 கிலோ வந்துடுவா போல் இருக்குது. சரி, வரட்டும் வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். ஆனாலும் ஒரு ஆர்வ கோளாறில் உங்கள்கிட்ட கேட்குறேன், எவ்வளோ பெருசில் வந்து பழுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா?